இந்தியாவுக்கு எதிராக நாம் வெற்றி பெற்றுவிட்டோம். அமெரிக்கா சீனாவுக்கு நன்றி. பாகிஸ்தான் பிரதமர் ஜபாஸ் ஷெரீப் தகவல். அதாவது பார்த்தீங்கன்னா, பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பின் பல நாட்கள் ராணுவ மோதல்களுக்கு பிறகு நேற்று இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதை அடுத்து இந்த போரில் பாகிஸ்தான் வெற்றி பெற்றதாக அந்நாட்டு பிரதமர் ஜபாஸ் ஷெரீப் கூறியுள்ளார். நாட்டு மக்களுக்கு ஜபாஸ் ஷெரீப் ஆற்றிய உரையில் பாகிஸ்தானின் ஆயுதப்படைகள் இந்திய தரப்பிற்கு பயனுள்ள பதிலடியை அளித்ததாகவும் அவர்களின் இராணுவ கிடங்குகள், வெடிமருந்து சேமிப்பு கிடங்குகள் மற்றும் விமான தளங்கள் அளிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் கூற்றுக்களை இந்தியா ஏற்கனவே பொய்யாக்கியுள்ளது. பாகிஸ்தானின் பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மையை சவால் செய்ய இந்தியா முயற்சித்ததாகவும் அப்பாவி உயிர்கள், மசூதிகள் மற்றும் பொதுமக்களை குறிவைத்ததாகவும் ஷெரீப் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த கூற்றை இந்தியா கடுமையாக மறுத்தது. மேலும் இராணுவ தளபதி ஜெனரல் அசிம் முனிரின் துணிச்சலான தலைமைக்கு நன்றி எனவும் ஜபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். பிராந்திய அமைதியை நிலைநாட்ட பாகிஸ்தான் போர் நிறுத்தத்திற்கு நேர்மறையான பதிலை அளித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். நீர்வள விநியோகம் மற்றும் ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க நீதியின் கொள்கைகளுக்கு ஏற்ப அமைதியான பேச்சுவார்த்தைகளின் பாதை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் என்று அவர் கூறியுள்ளதாக டான் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்தியாவுடனான சமீபத்திய போர் நிறுத்தத்தை உறுதி செய்வதில் பங்களித்ததற்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் சீனா, சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு ஷெரீப் நன்றி தெரிவித்துள்ளார். எங்கள் நடவடிக்கை வெறுப்பு, ஆக்கிரமிப்பு மற்றும் மதவெறிக்கு எதிரானது என்று அவர் கூறியுள்ளார். எக்ஸ் பக்கத்தில் முந்தைய பதிவில் தெற்காசியாவில் அமைதிக்காக மதிப்புமிக்க பங்களிப்புக்காக அதிபர் ட்ரம்ப், துணைத் தலைவர் ஜே.டி. வான்ஸ் மற்றும் வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ ஆகியோருக்கு ஷெரீப் நன்றி தெரிவித்தார். பிராந்தியில் அமைதி, செழிப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை நோக்கி பயணத்தை தடுத்து நிறுத்திய பிரச்சனைகளை தீர்ப்பதில் இது ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கிறது என்று பாகிஸ்தான் நம்புகிறது என்று அவர் மேலும் கூறினார்.